விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? தற்போது என்ன நிலவரம்? நிச்சயமாக சிவரஞ்சனி, மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் மே மாத சீசன் மற்றும் பள்ளி கல்லூரி விடுமுறையை முன்னிட்டும் தரைப்பகுதிகளில் நிலவும் வெப்பத்தை சமாளிக்கவும், கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நிலவும் இதமான ரம்யமான காலநிலையை அனுபவிக்கவும், பசுமை போர்த்திய மலைமூடுகளையும் மலைத்தொடர்களில் தவழும் மேக கூட்டங்களை ரசித்து மகிழவும் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகளின் வருகையானது காலை முதலே அதிகரித்து காணப்படுகின்றது. குறிப்பாக வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி பகுதிகளில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் சீராக கொட்டும் நீரின் முன்பாக நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் பிரதான மலைச்சாலைகளில் சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் புலிச்சோலை, வெள்ளி நீர்வீழ்ச்சி நுழைவாயில் பகுதி, செண்பகனூர், உகாத்தை நகர், கல்லறைமேடு, ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலும் அடிக்கடி ஏற்பட்டு வருகின்றது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மலைச்சாலையில் காத்திருந்து ஊர்ந்தபடி சுற்றுலா தலங்களுக்கும் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கும் நகர்ந்து வருகின்றனர். மேலும் சீசன் காலங்களில் கூடுதலாக போக்குவரத்து போலீசாரை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசலை துரிதமாக சீர் செய்ய வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் சுற்றுலா தொழில் புரிவோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜாஃபர்.